நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. எப்படி பாதுகாவலா இருக்காரு? ஏன்னா நான் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் வந்து பிரசங்கத்துக்குலாம் புதுசத்துக்கு போனோம். ஆனா நீங்கன்னா என்னுடைய வயது ஒருத்தவர்களை விட எனக்கு கூடுதலா இருக்கீங்க, குறைவாக இருக்கீங்க. எத்தனை முறை திருவிழா நவநாள திருப்பலியில பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. சபையாரை பற்றி எப்படி தெரியுது, என்ன தெரியுது? இவருக்கு இந்த பேர் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்ப ஏன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கணும், நம்முடைய வாழ்வாக மாறணும். ஏன் அவருக்கு இந்த பேரை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னுடைய வாழ்வாக மாறணும். அந்த வாழ்வு பின்னாடி எனக்கு வேணும். நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி அறிவிச்சோடனே ஒரு பொருளுக்குள்ள கேட்கிறா, அங்கே உட்காந்துட்டு என்ன லூக்கா நற்செய்தி படிக்கிறாரு சாமியார், ரொம்ப பயமா பிடிச்சிருக்கு, மேலே வச்சு எழுதிட்டு கொஞ்சம் நற்செய்தியை கையில் வச்சிருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்குது. இந்த மனிதர் எந்த இடைவாக்க மூலமாக மனமாறினார் என்பது எல்லாருக்குமே மனமானமா தெரியும். தெரியும் இல்லையா? தெரியும். ஓகே, இப்போ அதை பற்றி பிரச்சனை வேண்டாம். இவருக்கு நற்செய்தி பணியாளர்கள் அல்லது மறை பணியாளர்களுடைய பாதுகாவலர் என்ற பெயர் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இயேசு பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த செய்தியை கேட்காமல் இருந்திருக்கலாம். தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த மறைப்பணியாளர்களுடைய பாதுகாவலர் எங்கேயுமே பிரசனத்துக்கானது இல்லையே சாமி, என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு பொழுது தம்பி யோமா திருப்பதி சாமி சொன்னாரு, ஒரே ஒரு இடத்துல பழைய புத்தகத்தில் இருக்குது, பழைய புத்தகத்தில் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு, எங்கெல்லாம் கிறிஸ்துவை கடவுளை அறியாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முதலில் நான் செல்ல இருக்கிறேன், அல்லது அங்கு இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா எவ்வளவு அரசியல் பேசல, ஆனாலும் அரசியல் கலந்த ஒரு செய்தி. அன்பிற்குரியவர்களே, ஓய்வு அறியா எனக்கு அது மட்டும் இல்லையா, ஓய்வு அறியா சூரியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓய்வு அறியா, அப்ப எந்த மனிதனுக்கு ஓய்வு அறியாத ஒரு வாழ்வு நிலை, பகலில் மக்களோடும் இரவில் இறைவனோடும் இணைந்து வாழ்ந்த மாபெரும் மனிதர், கடவுளை தமக்குள் கொண்டவராக மட்டுமல்ல, கடவுள் தம்படியாய் செயலாற்ற வேண்டும் என மாபெரும் அர்ப்பணத்தை வாழ்ந்தவர். எனவேதான் அவர் தனது வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை மேலாக தன்னோடு கூட படித்தவர்களுக்கு அல்ல, தான் படித்த இடத்தில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு எழுதுகிற பொழுது ஒரு அழகாக சொல்கிறார், உலகிலே எந்த புனிதரும் 2 மாபெரும் காரியங்களை மாற்றிவிடக்கூடாது. உலகிலே எந்த புனிதரும் இந்த 2 காரியங்கள் இல்லாதவர்கள் புனிதர்களே இல்லை என்று சொல்வார். அது என்ன? ஒன்று ஜபம், இன்னொன்று தாம் பொருத்த முயற்சி. இயேசு பிரியமானவர்களே, ஜபத்தில் அதிகமாக ஈடுபட்ட மனிதர் இரவு முழுவதும். இரண்டாவதாக தன்னுடைய வாழ்க்கையிலே பொருத்த முயற்சி. எத்தகைய பொருத்த முயற்சி? இயேசு பிரியமானவர்களே, மறுபடியும் அழகாக சொல்வார், சொந்த இனத்தாலும் எனக்கு பிரச்சனை, புற இனத்தாலும் பிரச்சனை, கடலிலும் எனக்கு தொல்லை, பாறை வனத்திலும் எனக்கு தொல்லை. அதுபோல இந்த மாபெரும் புனிதர் யாருக்கு ஆணைக்கு வந்தார்? தனது சொந்த மக்களாக இருக்கக்கூடிய போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த மக்களுக்காகவும் அந்த படை வீரர்களுக்காகவும் அவர்கள் வழியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற வார்த்தையோடு வருகிறார். இவ்வளவுதான் முக்கியமான காரணம். போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்த மக்களுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு அவர்கள் இருக்க வேண்டும். அதை கடந்து அவர்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். பவுலடியார் தனது மனதிலே மிக நேர்த்தியாக ஒரு காரியத்தை சொல்வார். கொரிந்தியருக்கு எழுதிய மடல்
கொரிந்தியருக்கு எழுதிய மடல் 10வது ஏழிலே அழகாக சொல்வார். என்ன சொல்றாரு? மன்னிக்க 9வது ஏழில் பாருங்க, 9:22 பாருங்க. 19வது சொல்லுங்க முக்கியமானது. ஆனா 22வது பைபிள் படிச்சிருக்கா? நான் நீங்க சொல்லி பார்த்து படிக்க மாட்டேங்கிறேன். நானே படிக்கல. 22 வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவர் ஆனேன். எப்படியேனும் ஒரு சிலரையேனும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இயேசு பிரியமானவர்களே, இதுதாங்க அவருக்கு இந்த பெயர் கொடுப்பதற்கு காரணமாக காரணம் என்ன என்று நினைப்பார்கள். எப்படியேனும் ஒரு சிலரையேனும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். தனது சொந்த மக்களுக்காக அந்த மனிதர் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற வார்த்தையோடு அவர் வாழ்நாள் முழுவதும் இயேசு பிரியமானவர்களே அந்த மக்களுக்காகவே இருந்தார். குறிப்பாக சவேரியா இந்த இந்திய மண்ணிலே எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பார்? வெறும் 4 வருஷம் தான். சும்மா பேசுறது 10 வருஷம் அவர் ஆசிய பகுதிக்கு படிக்க வர, வெறும் 4 வருஷம் தான் இந்தியாவில். மனவர்களே, மற்ற 4 வருஷம் எங்க? ஜப்பான்ல, மலேசியாவில், அப்புறம் சீனாவுக்குள்ள போகிற பொழுதுதான் அவருக்கு பிரச்சனையாகும். மனவர்களே, இது அவர் கொண்டிருந்தான். அப்ப திருச்சபை இதை எப்படி பார்க்கிறது? பவுல் அடியாருக்கு பிறகு பவுல் அடியாருக்கு பிறகு மிகப்பெரிய நீண்ட பயணத்தை மேற்கொண்டவரும் கிறிஸ்துவுக்குள் பல்வேறு இனத்தாரை கொண்டு வந்தவரும் இவர் ஒருவர் மாத்திரமே. யாரு? உங்க புனிதர். ஆக இந்த சபையில திருச்சபையில ஏறக்குறைய நன்றாக உணர்ந்து பாருங்கள், 15 நூற்றாண்டுகள் வரை செய்ய முடியாத சாதனை பவுலடியாருக்கு பிறகு இந்த மாபெரும் மனிதர் செய்கிறார் என்றால் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த பற்று, அவர் கடவுளை தனக்குள் கொண்டிருந்த தாகம். நாம் எல்லாருக்குமே தெரியும், ஆன்மாவை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனா அந்த மனுஷன் ஆன்மாவை மட்டும்தான் இழக்காம வச்சிருந்தாரு. பரவாயில்ல, அவருடைய உலகம் இன்று அழியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? என்னால் இரவு நேரங்களில் சற்று ஓய்வெடுக்க முடியவில்லை. எனது வலது கணமானது ரொம்ப வலிக்குது. காரணம், திருமணத்துக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு பேர் வாஞ்சியோடு இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை ஆயிரம் பேர், எண்ணில் நடந்த 1000 மக்களை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நாட்டில் வந்து இந்த 4 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயேசுமானவர்களே, வரலாறு நமக்கு சொல்லக்கூடியது என்ன? பெரிய பட்டணம் அல்லது வீரபாண்டிய பட்டணம், தூத்துக்குடி மலைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். அங்கிருந்து அவர் தங்கி இருந்த ஊர் மணப்பாடு. இந்த மணப்பாட்டில் 2 பெரிய கோயில் இருக்கு. அந்த மணப்பாட்டுக்கு பட்டணத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஊர்களுக்கு இவர் வண்டி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு கேட்கிற பொழுது தனது போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த அதிகாரிகள் அவருக்கு வண்டி கூட கொடுக்க விரும்பல. காரணம் என்ன? நீ உன் உடம்பை எடுத்துக்கிறையா, உன் உடம்பை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற, பாறையில படுத்து தூக்குற, குடிசையில தங்கிட்டு இருக்கிற, சோத்திக்க மாட்டேங்கிற, இங்க விட்டா நீ வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவ, வண்டி தர மாட்டோம். பிரியமானவர்களே, அங்குதான் அவங்க அழகாக எழுதுகிறார். அங்குதான் தயவு செய்து என்னோடு கூட படித்தவர்கள், எனக்கு பிரான்ஸ் நாட்டில் படித்துக் கொடுக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? தங்களுடைய பட்டம் வாங்க வேண்டிய நோக்கத்தையும், என்ன படிக்கணும்னு ஆசைக்கிறேன், உங்களே யோசனை பண்ணிக்க. பட்டம் வாங்க வேண்டிய ஆசை, விருப்பத்தை, மோகத்தையும், பதவி கிடைக்கும் என்ற ஆசையையும் துறந்து விட்டு கீழே நாடுகளுக்கு அவர்களை வரச் சொல்லுங்கள். அங்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர் எழுதின கடிதத்தினர்
அவர் எழுதின கடிதம் அழியாம சிதைந்து போகாமல் இருக்கக்கூடியது 127 கடிதம். 10 ஆண்டு. ஒரு ஆண்டுக்கு எத்தனை வருஷம், எத்தனை மாசம், கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. 127 கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கைப்பட இந்த அழியாமல் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் கேட்கக்கூடியதுல என்ன, அவன் தாகம் என்ன, பசித்தாகம் போல அவர் கேட்கக்கூடியது என்ன. ரோமர் எழுதிய பவுல் மிக தெளிவாக சொல்வார்கள். ரோமர் எழுதிய பவுல் 10வது அதிகாரம் 14-15 நாம் படிக்கிறோம். பெரியவர்களே, தாங்கள் கேள்விப்படாத ஒருவரிடத்தில் அவர்கள் எப்படி நம்பிக்கை கொள்வார்கள், அறிவிக்காவிடன் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிடன் அவர்கள் எப்படி அறிவிப்பார். பிரியமானவர்களே, எவ்வளவு தூரத்திற்கு பவுலடியாருடைய கொள்கைகளை போல அவர் கேட்கிறார், பணியாளர் வேண்டும். எனவேதான் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணையே அழகானவை. அவர் கேட்கக்கூடிய என்ன கேட்கிறாரு, அங்க அறிவிக்கிறதுக்கு நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அறிவிச்சாதான் அந்த மக்களுக்கு கேட்கப்படும், கேட்டாலும் அந்த மக்கள் நம்புவாங்க. பிரியமானவர்களே, இத்தகைய வாங்கியோடு இவர் செயல்பட்டு நாம் என்று சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை, இயேசு அவர்கள் கற்றுக் கொடுத்த ஜபம், அருள்களை கொண்ட ஜபங்களை இவர் சிறு பிள்ளைகளிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். வரலாறு சொல்லுகிறது இயேசு பிரியமானவர்களே, பல்வேறு மொழிகளை புலமையோடு கற்றறிந்தவராக இருக்கிறார். கோவாவில் இருக்கும் ஒரு ஆண்டு காலத்திலும் கூட, இங்கு இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள் காலத்திலும் கூட இயேசு பிரியமானவர்களே அவர் தெளிவாக ஒரு நாட்டு மொழியை கற்றுக் கொடுக்கிறார். மலேசியா போகிறார், அங்கு இருக்கக்கூடியதை கற்றுக் கொடுக்கிறார். ஜப்பான் போகிறார், ஜப்பான் மொழியை மிக நேர்த்தியாக மலையிலே கற்றுக்கிறார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, ஜப்பானிலே சீனாவிலே சென்ற போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த நமது மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கதான் முக்கியமான ஒரு காரியம் கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா தெரியாது. இப்ப நம்ம இந்திய நாட்டுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. இப்ப நிறைய பேர் அப்போஸ்தலிக் நுன்சியோ என்ற ஒரு ஆங்கில பெயரில் பட்டமானது கொடுக்கப்படுகிறது கருதினால இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமியார் இருக்காரு, மறைபட்ட சாமியார் இருக்காரு, வீதி சாமியார் இருக்காரு, அது தாண்டி ஆயிரம் இருக்காரு, 1000க்கு மேல கருதினாலுக்கு மேல திருத்தந்தை பிரதிநிதிகள் 15ஆம் நூற்றாண்டில் இயேசு சபையில் முதல் முறையாக பட்டம் வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் நம் புனிதர். திருத்தந்தையின் பிரதிநிதியாக ஏற்படுத்தப்படுகிறார். ஏசியா முழுவதற்கு எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்ப வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த ஒரு உத்தரவோடு பர்மிஷன் பெற்றிருக்கிறதுனால, அந்த வாய்ப்பை பெற்றதுனால, அந்த தகுதியோடு இந்த மனிதர் சீனாவுக்குள் நுழையப்படுகிறார். இயேசு பிரியமானவர்களே, மொழி தெரியல, துணைக்கு ஒருத்தர் கொண்டு போறாரு. ஆனாலும் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட மக்கள் இருப்பதனால் இவரை அங்கு அனுமதிக்கவில்லை. எனவே அவர் சீனா நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஒரு தீவிலே இறந்து கொள்கிறார். இவருக்கு தெரியும். அவரை எத்தனை முறை அடக்கம் பண்றாங்க, அதை மட்டும் சொல்ல போறோம். பரவாயில்ல. இயேசு பிரியமானவர்களே, சீனாவிலும் ஒரு முறை அடக்கம் செய்யப்படுகிறார். அதற்கடுத்து இன்று நம்முடைய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மலாக்காவில் புனித பவுலடியாருடைய மலை அடிவாரத்தில் பண்ணப்படுகிறார். ஏறக்குறைய 1 ஆண்டுகள் இயேசு பிரியமானவர்கள் டிசம்பர் திங்கள் 52ஆம் ஆண்டு 2ஆம் தேதி இறந்த இந்த மனிதர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அடக்கம் செய்யப்பட்டு எடுத்து வரப்பட்டு மலாக்கா தீவில் மீண்டும் துளை மரத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு 53ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் அந்த உடலானது எடுக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவருடைய அழியா உடலை குறித்து ஆச்சரியப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு மாபெரும் ஊர்வலத்தை அந்த துறைமுக பகுதி முழுவதும் எடுத்து வந்து, அப்படியேப்பட்ட மனிதர் இங்கு இருக்கக்கூடாது, அவரை நல்லடக்கம் செய்வதற்கு கோவாவுக்கு அனுப்புகிறார்கள்.
தன்னில் கொண்டிருந்த கடவுள் எப்பொழுதும் அறியாமல் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. ஆக இந்த மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரதிநிதித்துவத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு தகுதியை அவர் எப்படி பயன்படுத்துகிறார்? இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை சிந்தனையாக. இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய இடத்துல ஸ்பெயின் நாட்டிலும் சரி, பிரான்ஸ் நாட்டிலும் சரி, ரோமையிலும் சரி, சுற்றிமானவர்கள் நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க. சபையாருடைய படத்தை பார்க்கிற போதெல்லாம் எப்படியாப்பட்ட படத்தை பார்த்தீங்க? வரைபடம் என்னென்ன படம் உங்க மனசுக்கு பாருங்க. எப்பொழுதும் அந்த மனிதன் திருமுறை அடைந்திருக்கான். எல்லாம் புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லாம் கேட்குறீங்க, ஏன் சிவன் கேட்குது சாமியார் அவர் மேட்ச் கட்ட வராது அப்படின்னு. நமக்கு வெக்கமாகவும் இருக்குது. சாமியார் அவர் இல்லையே, ஒரு சாமியார் இல்லையே, வெள்ளை உட்படுத்தாத அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சொல்லி கொடுத்து பார்த்து கேட்டு கேட்டு செய்ய சொல்லாது. அப்படி இந்த சாமியாருடைய நிலைமை எப்படி இருந்தது? அந்த நாட்கள்ல 5ஆம் நூற்றாண்டுல பொறுப்புடைத்தாங்க. அதுக்கு மேல என்ன, தோள்பட்டை என அழைக்கப்படக்கூடிய அந்த புனித திருமுறையை வைத்திருக்கிறார் மாணவர்கள். அதற்கு பிறகு அவர் என்ன வைத்திருக்கிறார்? அவர் வளர வேண்டும், அவர் பெயர் அறிவிக்கப்பட வேண்டும். அழகாக நாம் படிக்க கேட்பதை செய்தி மாணவர்களே, லூக்கா நற்செய்தி 9ஆவது அதிகாரம் என்ன படிச்சோம்? என்ன செய்கிறார்? பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து ஆண்டவரை சில செய்த பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளையெல்லாம் போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும். நல்லா புரிஞ்சுக்கணும். இறையாட்சி எது? நற்செய்தி எது? கிறிஸ்து. உங்களுக்காக இறந்தவர், உங்களுக்காக வாழ்ந்தவர், உங்களுக்கு வாழ்வை தரக்கூடியவர் இவர் என்று தனது கையிலே எப்பொழுதும் வைத்திருந்த அந்த சிலுவையை கொண்டு நற்செய்தி போலவே கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினால் வெளிப்படப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வு சூழலை முக்கியமானவர்கள். நன்றாக நாம் எண்ணிக்கொள்வோம். அவர் கொண்டிருந்த அவருடைய வார்த்தைக்கு வரக்கூடியது, எங்கு கடவுளை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கு நான் முதலில் செல்ல வேண்டும், அங்கு நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தீரா பசி, தாகம் கொண்டவர், அறிவு தாகம் கொண்டவர். அடுத்த நிலையில் என்ன சொல்கிறார்? என்னால் முடியல, நீங்க ஆட்களை அனுப்புங்க, என் கை வலிக்குது, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என எதை குறித்து அவர் எழுதுகிறார்? தனது உடல்நலனை குறித்து அல்ல, தனது நோயை குறித்து அல்ல, தனது தூக்கம் இல்லை என்பதை குறித்து அல்ல. பிரியமானவர்களே, வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலிலும் அவர் தன்னை கிறிஸ்துவுக்கு மட்டுமே அங்கீகரிக்கிறார். நான் சொல்ற வார்த்தை நடந்துக்கூடாது. ரோமேயர்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஆகும். இதுதான் மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, இங்கு இருக்கிற பொழுது சன்னியாசி மாதிரி, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது ஒரு சன்னியாசி போல மக்களோடு மக்களாக ஏழையாக இருக்கிறார். எப்பொழுது அவர் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் பொது காரியத்திற்காக அனுப்பப்படுகிறாரோ அப்பொழுது எப்படி போகிறார்? அப்பதான் சொன்னாங்க, அவர் கோட்டு சூட்டு அணிந்த மனிதராக அவரை நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்கள், எல்லாருக்கும் எல்லாம் சூழ்நிலைகளுக்காக தன்னை எந்த நிலையிலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கு போகிறார் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை எப்படி அறிக்கையிடுகிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். திரு அவையிலே புனித பவுலுக்கு அடுத்த நிலையில் இவர் சொல்கிறார் என்றால் நாம் எந்த நிலையில் கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கு சொல்கிறோம், கிறிஸ்துவை எப்படி கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவருக்கு இவ்வளவு வல்லமையும் ஆற்றலையும் திறனையும் அவரை போல 10 வருஷத்துக்கு கடவுள் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, திருப்பாடல் 25:2 சொல்றார். இதோடு மறைவையை நான் முடிக்கிறேன். தயவு செய்து பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. திருப்பாடல் 25:2 சொல்றார் வசனம். அது ரொம்ப மிக முக்கியமானது. அவர் வெனிஸிலிருந்து திருவிழா பொதுவாக போர்ச்சுகல் நாட்டுக்கு போறார். வெனிஸ்லேருந்து படகு ஏறணும், கப்பல் ஏறணும், பயணத்தை மேற்கொள்ளணும். அப்பொழுது அவர் எடுத்துக்கொண்ட வார்த்தை இந்த வார்த்தை, அதுதான் அவரை வாழச் செய்தது. என்ன சொல்றாரு? உண்மையிலே நான் நம்பிக்கை கொண்டேன்,
என் கடவுளே உண்மையிலே நான் என் கடவுளே உண்மையிலே நான் நம்பிக்கை கொண்டேன். என்னை எந்த ஒரு சூழலையும் வெட்டமடைய செய்யாத, குழப்பமடைய செய்யாத பிரியமானவர்களே. அதனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எத்தனை ஆண்டுகளாக ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக கடவுள் அவரை மையப்படுத்திக் கொண்டு வருகிறார், மாட்சிப்படுத்திக் கொண்டு வருகிறார் என்றால் அவர் கடவுளை கொண்டிருந்த மாபெரும் நம்பிக்கை. நாம் நம்முடைய நம்பிக்கையை எட்டி பார்ப்போம். நம்மில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் எட்டி பார்ப்போம். இன்றும் நிறைய பேர் கிறிஸ்துவை அறிய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மறைக்குள் வர முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிக்கையிடவில்லை. நீங்களும் நானும் இறை ஆட்சி பணியில் இறை அரசு பற்றிய கட்சியை பற்றிய வாழ்க்கை வாழவில்லை. அப்படி இல்லை, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலக்கமற்ற நிலையை நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் மைல்களை கால்நடையாகவும் கப்பல் பயணமாகவும் மேற்கொண்ட மாபெரும் புனிதர் சவேரியாரே, பல்லாயிரம் மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த நற்செய்தியாளரே, கிறிஸ்துவை உம்முள் கொண்டதன் பொருட்டு கிறிஸ்துவை வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. கடற்கரையிலும் கிராமங்களிலும் மறைப்பரப்பு பணியில் தனியார் கொண்ட அச்சிஷ்ட சவேரியாரே, எங்களையும் எங்களுடைய நம்பிக்கையின்மையையும் கண்ணோக்கு எங்களுக்கு விசுவாசத்தை பெருக செய்யும். உம்முடைய வல்லமைமிக்க பரிந்துரை ஜெபத்தினால் நாங்கள் கிறிஸ்துவை தாங்கியவர்களாக வாழ அருள் புரியும். ஆமென்.